தோன்றிய மொழிகளில் தமிழ் ஒன்று என்று போற்றப்பட்டுள்ளது. பல மொழிகளில் எழுதியிருந்த மகாகவி பாரதியார் எங்கும் காணோம் என்கிறார். இதிலிருந்து தமிழ் மொழியின் சிறப்பினை அறியலாம். தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம். புத்திமதி கூறும் பெட்டகமும் இதுவே, புத்தியை கூர்மையாக்கும் நூலகமும் இதுவே. ஆகவே மனிதனுக்கு தமிழ் மொழி சிறந்த அறிவினையும் உள்ளடக்கியது. உலகில் சிறந்த மொழி தமிழ் மொழி. உயிரெழுத்துக்களால் உயிரானது தமிழ், மெய்யெழுத்துக்களால் உடலானது தமிழ். ஆதிமொழி, அன்னை மொழி, ஐயன் வள்ளுவன் வாய்மொழி, ஐவகை எழுத்தின் செய்மொழி, ஐம்பது காப்பியங்களும் இந்த மொழி, யாதும் ஊராகி செழித்த மொழி, நன்று தீங்கும் விளக்கிய மொழி, வந்தாரையெல்லாம் வாழ வைத்த மொழியாம். ஏஎன்பிஎஸ் டைரக்டர்ஸில் ஃபார்வர்ட் பண்ணி நான் போய் அம்மா தாதியை கூப்பிட்டு வந்துடுறேன். டெண்டா சாதிக் பேஜியா டெண்டா சாதிக்கா கனெக்ட் ஆச்சுன்னா போடு. இல்லை கனெக்ட் ஆக மாட்டேது. டெண்டா ஏஎன்பிஎஸ் இருக்கா பாரு. ஒன்றில் நெட் இல்லையாடா? ஏர்டெல் ஏஎன்பிஎஸ்ஸா? அது என்ன பாஸ்வேர்டு? என் நம்பர் தான் 97. முதல் சங்கம், இடை சங்கம், கடை சங்கம் என்று 3 சங்கங்களை வளர்த்த பெருமை தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டு. சங்க இலக்கியங்கள் அகம் புறம் என்னும் 2 பிரிவுகளால் புலவர்களால் பாடப்பட்டுள்ளது. தமிழை தம் தாய்மொழியாக கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் மாதவம் செய்திருக்க வேண்டும். தமிழ் என்றால் இனிமை என்பது பொருள். இவ்வினிமையான மொழி 247 எழுத்துக்களை கொண்டு இன்றும் எழுத்தளவிலும் பேச்சளவிலும் சீரும் சிறப்போடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. தொன்மை, உண்மை, வளமை, எளிமை, தூய்மை, செம்மை, பெருமை என பல வகை சிறப்புகளை கொண்டுள்ளது. இத்தகையான தமிழ் மொழி அறம், பொருள், இன்பம், வீடு என்னும் அம்சங்களை அடிப்படையாக கொண்டு சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி ஆகிய 50 காப்பியங்களும் எழுதப்பட்டன என தமிழர்கள் அவர்களுக்கென்று ஒரு மொழி, அடையாளம், வரலாறு, மரபென வைத்திருக்கிறார்கள். நம் தாய்மொழியான தமிழ் மொழியின் பெருமையும் சிறப்பினையும் சொல்லிக்கொண்டே போகலாம். அவைகள் எல்லாம்